வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளரை வந்து இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன் கிரீன் ஸ்க்ரீனு. அதை டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க அந்த க்ரீன் கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். செகண்டாக 50 இருக்கும். அதை மட்டும் ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ப்ளூ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டும் பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு இந்த வீடியோ எத்தனை செகண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்களன்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை வந்து தான் நம்ம இப்போ 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ப்ளூ கலர் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ப்ளூ ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ப்ளூ வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு பாருங்கள் கீ கலர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருங்க. ப்ளூ கலரை கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை வந்து 35 வந்து கொடுத்துக்கோங்க. 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணால் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி தருப்போம். நீங்கள் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு இப்படி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் அப்படியே ஸ்லைட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸும் ஷோ ஆகும். இப்போ அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் எந்த இடத்துல முடியுதுன்றதை பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆட் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷன்
அப்புறமா கான்ட்ராஸ்ட் எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவோட எண்டிங் வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 1 by 1 ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு தெரிய டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ அப்படியே மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு கரெக்டாக அதில் ஃபோட்டோஸை செட் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக செட் பண்ண மாட்டி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 80 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன்னா 80 செகண்ட்ஸ்க்கு கரெக்டாக ஃப்ரேமில் வந்து அந்த ஃபேஸ் தெரியிற மாதிரி கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே நான் செட் பண்ணியிருப்பேன். எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸில் செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு ஸ்டேச்சுரேஷன் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷூ ஆகிறது. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.